கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். மாண்பு எதிர்க்கட்சி பேசுங்க. நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவைகள்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார். இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாகவே செத்துப்படுவான் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது. வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக நல்ல பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தை வரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில், எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல்னு சொன்னா உங்ககிட்ட கூட கொடுக்கட்ட சான்று யாரா இருந்தாலும் ஏற்கனவே சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை, நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கி இருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆதார பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். அது ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்த அளவுக்கு அது எந்த சைடாக இருந்தாலும் அது பொருள் கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது என்பதே இருக்கிற விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம், ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில்
வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ளே போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறார். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் கூட தேவையில்லை. அதுவே வழக்காட மட்டும் இருந்து அதற்குள்ளே போய் சொன்னால் தான் தவறு. இல்லைங்க, பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், அதில் நீங்கள் இல்லைங்க, ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு போய் அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதில் ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்டில் ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்கள் வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். ரெண்டு, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல தெரியல தெரியும். அதனால வழக்கு, அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாடு என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பது தான் சரியா இருக்க முடியும். அது இங்கே பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தோணும், அது எடுத்தோன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. மாநில உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்கலாம், எல்லாம் அவை குறிப்பிலேருந்து எடுங்க அப்படிலாம் கேட்கறது. அவை குறிப்பிலேருந்து எடுங்க. நீங்கள் பேசுங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்லுவது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. இல்ல சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியுங்க? அது உங்க தவறு. நீங்க இருங்க, நீங்க உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான் பதில். பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்தா ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதுனால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள் அல்ல. என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ள தான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார்.
அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கேன் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டேக்ஸில் உள்ள போய் தொழில் மூலமாக சம்பாதிச்சப்படுறதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கியிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறதே தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் அவர்கள் இந்த மதுவிலக்கு பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு பிறந்த அனைத்து விவாதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். படித்து பார்த்து ஆய்வு செய்து எதை நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்காக நான் முயற்சி பண்றேன். அடுத்தது நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே. நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய பட்ஜெட் நிதில் இது குறித்து நீங்கள் விசாரணை செய்து முடிவு செய்தவரை இதை பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பட்ஜெட் நியமன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், காலையில் கூட மதிப்பிற்குரிய அதிமுக உறுப்பினர் அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை அந்த துறை சார்ந்த கவனமாக பேச வேண்டும், மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் இதை பத்தி விவாதிக்கிறேன். மாண்புமிகு பேரவை அமைச்சர் வெளியிலே பொதுமக்கள் பார்த்து கொண்டு எங்களுக்கு தகவல் சொல்றார்கள். இங்கே பதிவு செய்தால் வெளியிலே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்ப வெளியே என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்ப வெளியே சென்று வருகிற போதும் துறையினுடைய உயரதிகாரி சந்தித்து என்ன நடந்தது பற்றி விளக்கம் கேட்டேன். 10 நிமிடத்தில் எனக்கு பதில் சொன்னார்கள். ஒரு நிமிடம் கூட அது தடையில்லாமல் தான் சென்ற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் இல்லை, சில ஊர்களில் சில பேருங்க கொஞ்சம் கவனிங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற போது சில வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற தடங்கள் காரணமாக பார்க்க முடியாமல் போயிருக்குமே தவிர இங்கே இருந்து எந்த விதமான உத்தரவோ இங்கே இருந்து எந்த ஒளிபரப்பை தடுக்க வேண்டிய எண்ணமோ இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் முடிச்சு இதை சொல்லி இதை பத்தி முடிச்சிருங்க. இது போதும். இது இல்லை, வேணா உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. எனக்கு தெரியும் நீங்க எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நம்முடைய அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் என் தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நீட்டினால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட 2வது மரணம் செஞ்சி தொகுதி பெருவலூர் கிராமம் என்ற கிராமத்தில் பார்த்திபா என்ற ஒரு மாணவி கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட்ல தேர்வு செய்ய முடியாத தற்கொலையில் செய்து கொண்டால், அப்பொழுது அந்த இறப்பிற்கு அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தெரிவித்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த ஊர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த துணை சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அந்த பிள்ளை அங்க கொண்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருக்கலாம். எங்களால இங்கிருந்து சேத்பட்டு வரைக்கும் கொண்டு போவது காலத்துக்குள்ள அந்த பிள்ளை இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நடந்து இன்று வரை 8 ஆண்டு காலம் ஆகிறது. நீட்டும் ஒழிக்கப்படவில்லை, அந்த கிராமத்தில் அந்த சுகாதார நிலையமும் துவங்கப்படவில்லை. எனவே நடைபெறுகின்ற அரசு முன்னுரிமை கொடுத்து அந்த பெருவலூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரலாற்றிலேயே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த பட்ஜெட். என கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி
தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் நிறைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெறுகின்ற ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 392 வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகள் மட்டும்தான் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு மக்கள் பெரிதளவில் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் தயக்கமும் இருக்கிறது. உன்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னால் பேசிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்க கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் 2500 ரூபாய் யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னார். நாங்க போகும்போது கேட்கறாங்க, எப்ப கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சிலிண்டர் எப்ப வரும் எங்களை கேட்கிறாங்க. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு எப்பொழுது இந்த பணம் எங்களுடைய ஊக்கத்தொகை 4000 வரும் என்று 4000 ரூபாய் வரும்னு கேட்கிறாங்க. கரும்புக்கு விலை எப்போது ஏத்தப்படும் என்று கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் இப்பதான் சார் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் 30 நிமிஷம் இடையூறு சேர்த்து 30 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க உங்க தொகுதியை பற்றி மட்டும் 12 நிமிஷம் பேசியிருக்கீங்க. நான் என்ன சொன்ன முதல்ல, மானிய இந்த பொது விவாதங்களில் ஒரு உறுப்பினருக்கு 10 நிமிடம் என்று வருகிற போது அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது நேரம் முடிச்சிருப்பீங்க. நீங்க தொகுதி பற்றி பேசுகிற போது நான் எழுதி கொடுத்ததே அவை குறிப்பில் ஏற்றுங்கள்னு சொன்னீங்கன்னா ஏற்றிக்க போகிறோம். அதே நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்கள் தொகுதியில் புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றி நிறைய நேரம் எடுத்துக்கொண்டில்லானால் மானிய கோரிக்கை பற்றி பேசுவதற்கு காலம் இல்லாமல் போய்விடுகிறது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. அவர்களே, தொகுதி பத்தி நிறைய வச்சிருக்கேன், அது அப்புறம் கொடுக்குறேன். நான் அந்த கொள்கை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் தொகுதி சார்ந்து நாங்க பேசினே தவிர, அதை தாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறது ஒரு மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுகின்ற பட்ஜெட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்ல 1000 பேருந்துகள் ஜிசிசி முறையிலே வாங்கி இயக்கப்படும் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு என்று சொந்தமாக பேருந்துகள் வாங்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்பொழுது இயல்பாகவே இந்த போக்குவரத்து துறை ஒரு தனியார் மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல கிராமங்கள்ல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பேருந்துகள் இல்ல. அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்திற்கு என்று புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குட்கிராமத்துக்கெல்லாம் இன்னும் செஞ்சி தொகுதியில கரடிக்குப்பம் போன்ற கிராமத்துக்கெல்லாம் பேருந்து இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு பார்க்கல. அதற்கெல்லாம் புதிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அப்படி எந்த அறிவிப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். எதையும் தாண்டி நான் முன்னாடி குறிப்பிட்டதெல்லாம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் சரி, நிதித்துறை செயலாளரும் சரி, இந்த கடன் சுமையெல்லாம் தீர்ப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப 2 ஆண்டு காலத்திற்கு இந்த உங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வராது என்ற பொருள் ஆகிவிடும். அது வருமா வராதா என்பதை இந்த அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நீங்க நன்றி சொல்ல மாட்டீங்க. முடிச்சிடும் பேரத்தலைவர். நான் சொல்ல பள்ளி கல்வித்துறை பற்றி மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் முறையாக தான் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரு ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பள்ளித்துறையில எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 லட்சம் அரசு பணியிடங்கள் இன்றைக்கும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த அரசு வந்தவுடன் நிரப்பப்படுவதற்கான எந்த அறிவிப்பும் இதில் இல்ல. பள்ளிக்கூடங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்காமல், காலி பணியிடங்களை நிரப்பாமல் தரமான கல்வியை நாம் கொடுக்க முடியாது. இதை கொடுத்தாதான் நம்ம ஏஐக்கு வர முடியும். ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவிற்கு பள்ளி கல்விக்கும் விவசாயத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சி துறைக்கென்று எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையில சரியாக குறிப்பிடப்படவில்லை. மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் இல்லை என்ற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய 85வது வயதில் தமிழை தேடி என்ற ஒரு நீண்ட பயணத்தை சென்னையிலிருந்து மதுரை வரை மேற்கொண்டார். அந்த மனநிலையை அரசாங்கமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஒரு இதாக, ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பது அவரை பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் தயாராகிறார். அவருடைய உடையாக இருக்கட்டும், அவருடைய இதுவாக இருக்கட்டும், அப்படி பின்தொடர்வதற்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய அறிக்கைகளையும் அவருடைய பல்லுரைகளையும் தூய தமிழ் வார்த்தைகள் இடம்பெறுமே ஆனால் அதையும் பின்தொடர்வதற்கு இந்த இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொண்டு, தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கான கதவுகள் தமிழக அரசிற்கு இன்னும் மூடப்படவில்லை. இந்த தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.